இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் எல்லாமே ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்கு. நேற்று எந்த அளவுக்கு கீழே போனாங்களோ அதை விட பயங்கரமாக இன்றைக்கி மார்க்கெட் மேலே வந்திருக்காங்க. நேற்று நான் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணாலும் கீழே என்ட்ரி கொடுக்காதீங்க. அப்படியே என்ட்ரி கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வரும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி நான் அழுத்தமாக சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தேன். நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் சொல்கிறதுல சந்தேகம் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேற்றோட வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சென்செக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா 81,040 இந்த பாயிண்டை மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா மேலே போகலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 80,790ங்க. அதுவும் இந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் கீழே என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக கீழே வந்திருக்கு. இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு மேலே தான் வந்தாங்க. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடிஞ்சிச்சு. நல்ல ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லாபத்தையே இந்த இடத்துல புக் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், மந்த்லி கேண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது இந்த இடத்துல. இந்த மாதிரி கோடு இருக்கும். எல்லா மந்த்துமே முடியும். ஒரு 100 கேண்டில் இருக்குதுன்னா ஒரு 5-6 மட்டும்தான் அந்த கோடு இருக்காது. மற்ற எல்லா கேண்டில்லையுமே இந்த கோடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த மந்த்து இந்த கோடு வைக்கலை. ஸோ கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மந்த்லி கேண்டில்னால. இதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ கோடு வச்சுட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போது இந்த மந்த்து முடிகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. நாளைக்கு மேக்ஸிமம் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஸோ நாளைக்கு நம்ம கவனமாக ட்ரேடு பண்ணி ஆகணும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, குரூப் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். 6வது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆசான் 1, 2, 3 இந்த புக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸே எடுக்கலாம். அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆசான் பாகம் 1ல் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாதுன்னா கூட எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பாகம் 2 பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு நீங்கள் அப்போவே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆசான் பாகம் 3ல் பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ எல்லா வழிகளுமே சொல்லிக் கொடுத்துருப்பேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே சொல்லிக் கொடுத்துருப்பேன். இதை தாண்டியும் உங்களுக்கு கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் 3 புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸில் என்ன இருக்குமோ அந்த ஒரு கோர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சரி, ஓகேங்க. சும்மா ட்ரேடை பண்ணி லாஸ் பண்ணுறதை விட ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி மேலே வந்திருக்காங்க. இப்போது முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டா, நிச்சயமாக இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ, அடுத்து இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ. ஓகே, இப்போது 80,360 திரும்பியும் கீழே போய் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை நிற்கவே நிற்காது, கீழே ஓடியே போயிடும். ஆனால் பிரேக் அவுட் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி மேலே போகிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கீழே ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் கீழே இல்லை, கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. 82,790 இது 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் 1 ஹவரில் பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில், ஓகே, சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் அப்படின்னா இது தாங்க, இந்த ஒரு பாயிண்ட் தான். 81,620 மேலே பிரேக் அவுட் பண்ணுறான்னா ஒரு வாரம் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு இந்த இடத்துல இருந்து சைடுவேஸில் போயிடுவாங்களோ இந்த மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம். இப்போ 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இது. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ இந்த பாயிண்ட் தாங்க. இன்னும் கீழே வந்தால் மட்டும்தான், சைடுவேஸில் போனால் மட்டும்தான் ஒரு ப்ரீவியஸ்லோவே கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். இங்கே ப்ரீவியஸ்லோ எதுவுமே இல்லை. 5 மினிட்டில் இருக்குது, 1 ஹவரில் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா 81,000. இதை 5 மினிட்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே போகலாம். அதுவே மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா 81,620 மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே போகலாம். நம்ம நிறையா ப்ராஃபிட் பண்ணுறோம். மேக்ஸிமம் டார்கெட் தான் ஹிட் ஆகுது. ஸோ ஒரு சில நாட்கள் ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட பாருங்கள். அந்த லாஸை மனசால் ஏற்றுக்கோங்க. நான் ட்ரேடிங்கில் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான் பண்ணணும். அந்த மைண்ட் செட் இருந்து முதல்ல வெளியே வாங்க. அப்போ தான் நீங்கள் பங்குச்சந்தையில் லாபமே பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க.
சென்செக்ஸில் பார்த்தாச்சு, நிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் அதே மாதிரி இன்றைக்கி சென்செக்ஸ் மட்டும்தான் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது, அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை இது. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இதுங்க. சென்செக்ஸ் மாதிரியே தான் 24,880 1 ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா இங்கேயே ப்ரீவியஸில் இருக்குது அப்படிங்கிறனால இங்கே தான் வரைஞ்சாகணும். எப்படி இங்கேருந்து கீழே வந்து வராங்கன்னா ஒரு நாள் எடுக்கும், அது சைட்வேஸில் கூட போகலாம் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸில் திரும்பியும் கிடைக்கும், அப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு சும்மா வந்து வரைகிறேன் 24,620. இதை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ண போகிறது கிடையாது, இருந்தாலும் சும்மா வந்து வரைகிறேன். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இல்லையா. அப்போது முக்கியமான ப்ரீவியஸில் 5 மினிட்ல 24,730ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 24,880 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி மேலே வந்து போகலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பல் தான், அந்தளவுக்கு நல்லாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. பார்த்தீங்களா, நிஃப்டி சென்செக்ஸ் கூட பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டே வந்து பண்ணல, ஃபுல்லாக சைட்வேஸில் வந்து போயிட்டாங்க இங்கேருந்து. பரவாயில்ல. இப்போது ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அது இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல. பிரேக் அவுட் வந்து பண்ணால் தான் அதை வச்சு நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு பிரேக் அவுட் எதுவுமே வந்து பண்ணல. இந்த பேட்டர்னையும் கீழே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பெருசாக வந்து தெரியல. அப்போ இங்கேருந்து நம்ம வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, இங்கேயும் பேட்டர்ன் வந்து கிடைக்கலங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸில் வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணி பார்க்கலாம். இங்கே முக்கியமான பாயிண்ட் இது தான், அதுக்கு மேலே முக்கியமான பாயிண்ட் வந்து இது தான் 55,430. அதே மாதிரி ஒன் டேயில் முக்கியமான பேட்டர்ன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். அப்படியே 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இது 56,590ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,850 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து எஸ், இந்த ஒரு ப்ரீவியஸ் கை. ஆனால் அதை நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் நாளைக்கு. அதனால் 56,410 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,850 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது நடக்குதான், ஆனால் உங்களுடைய உழைப்புமே கண்டிப்பாக தேவை. நான் சொல்கிறது நடக்குது அப்படின்னா சும்மா நீங்கள் என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் வந்து வராது. என்ட்ரி கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் போடணும், கரெக்டாக டார்கெட் போடணும், பொறுமையோட கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். அந்த பொறுமைக்கு தான் உங்களுக்கு காசு வந்து கிடைக்க போகுது. ஸோ சும்மா வந்து என்ட்ரி கொடுத்து மட்டும் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காமல் ட்ரேடிங்கை பற்றியும் கற்று வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முழு உதவியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து கண்டிப்பாக இருக்கும், எனக்குமே இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.